பாலதீவுக்கு சீமான் வந்துட்டாரோ என்னடா பாருங்க, நாம் தமிழர் கட்சியின் நமது சின்னம் விவசாயி என்று சொல்கிற கொடி பறக்குது. திருவிழா திருப்பலியை நிறைவேற்ற வருகை தந்து நேவிக்காரர்கிட்ட தண்ணிக்கு நிற்கலாம் இல்லை. ஆள் இலவசம் பாலதீவுரா இருக்கிற உள்ளுக்கு அந்த புட்டரை பக்கம் தான் வந்து நிற்கிறேன் பாருங்க. பின்னுக்கு போனாலும் நல்ல வெட்ட வழியாக இருக்குது. என்னடா இதுக்குள்ளுக்கு வந்து நேவிக்காரன் ஆடு வளர்த்தவையாம், பண்டிகைலாம் வளர்த்தவ. இஞ்சல் பக்கம் திருப்பலாம் என்ன பிரச்சனை இருக்கிறோம், காலக்கடங்களை கழிக்கிறதுக்கு வந்திருக்கணும். வேறுங்க ஐயா எல்லாம் வந்து கோயிலுக்கு போயிட்டு வராங்க. வேலை என்ன முடிஞ்சதோ இனிதான் முடிய போகுது. சரி, யாழ்ப்பாணம் பாருங்க. இதில் தம்பியை சந்திச்சேன் நான். இப்போ என்ன பேர்? எங்கே இருந்து வந்து? கிராஞ்சி பக்கத்தில். கிராஞ்சி பாருங்க. ஒரு அண்ணன் போத்தில் கொண்டு போகிறார். அந்த பக்கம் வந்து தண்ணி எடுக்க போகிறார். இந்த உங்க போயினோம் நின்ற கடவுளை நேவிக்காரது தண்ணி பவுசர் வருது. பிரதேச சபையின் போல நேவிக்காரர்கிட்ட பிரதேச சபையின் இவர் வந்து தண்ணி இப்போ 2-3 பேர் சம்பவம். காலை கடனை கழிப்பதற்கு இலங்கையில் மோசமாகிய நிலைமை பாருங்க சம்பவம். விடிய வரலன்னா 6:30 பாருங்க. இப்போ இந்த கூண்டு சுத்த போயினோம், இந்த கூடன்னு சொல்லினோம். அது மழு இதோ பாருங்க, சூரியன் உதிச்சு வந்துட்டுது. ஒரு படகு வருது பாருங்க. ஆக்கள் எல்லாரும் பேரையும் நம்ம பாருங்க. போட் வந்துடுது பாருங்க. ஒரு படகுல வந்து ரங்கினோம். இந்த இதான் வந்து கடைசி நாள், அதாவது வந்து கூடு சுத்துறான்னு சொல்லிவினோம். பெருநாள். இலங்கை கடற்படையினர் படகுல வந்து பாதராக்கள் வரையினோம், பாதுகாப்பான முறை. இவியல் வந்து சிலாபத்திலேருந்து வந்திருக்கணும் பாருங்க. பேர் என்ன ஐயா? நாங்கள் சிலாபத்திலேருந்து வந்திருக்கிறோம், திருநாளைக்கு வந்திருக்கிறோம். உங்களோட பேர்? என்னோட பேர் கிரியான்சி. கிரியான்சி. உங்களோட பேர் ஐயா? பேர் கதிரவேல். நல்ல பேர். மற்றது எப்படி இருக்கு இந்த இடம்? நல்ல நல்ல இருக்கு. முதல் தடவையோ? நான் முதல் தடவை. 2 பேருமா வந்து நீங்க? இல்லை, குடும்பத்தோடு வந்துருக்குறோம். நிறைய பேர் வந்தது. முன்னுக்கு இருக்கிறாங்க. அங்கே சிலாபத்துலேருந்து போட்டில் வந்தாக்கள் இருக்கிறோமோ? அது கஷ்டம். போட்டில் வர மாட்டாங்க. இங்கே மன்னார்லேருந்து தான் போட்டில் வருவாங்க. மன்னார்லேருந்து யாழ்ப்பாணத்துலேருந்து. நான் பஸ்ஸில் வந்து இப்போ போட்டில், பெரிய போட்டில் வந்து. எல்லாரும் கஷ்டம், தூரம் தானே. பாருங்க, மாலையில போட்டு வரவேற்கிறதுக்கு இதில் எல்லோரும் மாலையில வச்சிருக்கிறோம்.
நிறைய பேர் வருகிறோம். நீங்களே சொல்லுங்க. ஜாழ்ப்பாண சொல்லுங்க. மறைமாவட்ட குருக்கள் தானே மறைமாவட்ட குருக்கள் முதல் போனவர் அவரா? அவர் தான் மறைமாவட்ட குறுமுதல்வர். இவையெல்லாம் இந்த தமிழில் இங்கே ஃபாதர்ஸ்ன்றது இவையே சொல்கிறோம். இதே தான். பூநகரி பிரதேச சபை உறுப்பினர்கள் வருகினம் பாருங்க எல்லாரும். RGS இவரோ வெள்ளசட் உங்களோட கிறிஸ்தவ மதப்படி பாலதீவு திருவிழா இந்த இறுதி நாள். இன்றைக்கு தான் 7 மணிக்கு ஜாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் தலைமையில் திருப்பலி ஒப்பு கொடுக்க போகிறாங்க. இதுதான் திருவிழா திருப்பலி 7 மணிக்கு ஒப்பு கொடுக்க போகிறாங்க. இது முடியத்தான் அதனுடைய ஆசீர்வாதம் இடம்பெறும். அதோட இன்றைய நாளுக்குரிய நிகழ்வு அனைத்தும் நிறைவு வரும். அந்த அந்த கூடன்னு சொல்கிறது என்ன? கூடண்ட விலங்கில் அந்த கூடன்னு சொல்லி அந்த கூடு சுற்றுறோம். அந்த கூடு சுற்றுறண்டில் அந்தனியாரை பவனியாக எடுத்து வருவாங்க. அந்த நேரம் நம்மளுடைய வேண்டுதல்களை நம்ம அவரிடம் சமர்ப்பித்தா அது கண்டிப்பாக நிறைவேறும். அந்த ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. அண்ணன் பேர் என்ன? டெலான்சன். இவர் இதை பற்றி சொன்னவர் பக்கத்தில் இருக்கு. வந்து கொண்டிருக்கோ போட்டெல்லாம் வருவிக்கும். என்னென்னு சொன்னால் பாருங்க, இன்றைக்கு வந்து நிறைய பேர் வந்திருக்கணும். அப்படின்னு சொன்னால் மறை மாவட்ட குருக்கள் பெரிய குருக்கள் சின்ன குருக்கள் எல்லாரும் வந்திருக்கணும். கோடி அற்புதராம் பாலைதீவு புனித அந்தோணியாரின் திருவிழாவை கொண்டாட வந்திருக்கும் புனித அந்தோணியாரின் பக்தர்களே, இன்றைய இம்மகிழ்ச்சியான நாளில் திருவிழா திருப்பலியை நிறைவேற்ற வருகை தந்திருக்கின்ற யாழ் மறை மாவட்ட குரு முதல்வர் வந்துள்ள குருக்கள் துறவிகள் அனைவரையும், இறை மக்களாகிய உங்கள் அனைவரையும் புனித அந்தோணியாரின் நாமத்தில் வரவேற்று நிற்கின்றோம். திருத்தலம் நாடி வர விரும்பிய நேற்றைய தினத்திலே
விபத்திலே அவர்கள் அகால மரணம் அடைந்ததை அறிந்திருப்பீர்கள். பாலதீவிலே புனித அந்தோனியாரை சந்திக்க விரும்பிய அவர்கள் உன்னகத்திலே புனித அந்தோனியாரை நேரடியாக சந்திப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. ஆகவே இந்த வேளையிலே அவர்களை நினைத்து அவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஒரு நிமிடம் மௌனமாக மன்றாடுவோம். Let us observe a minute silence for those who sacrificed their lives on their way to Paladivu yesterday. பாருங்க, இப்போ நான் வெளியில் வந்துட்டேன். எவ்வளோ சனம் பெரியனம் வந்து நல்லா தெரியுது. என்ன செய்றீங்க? தொழிலாளி. இந்த தீவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க உங்களோட காலத்துல முதல்ல எப்படி இருந்த தீவு, இப்ப எப்படி இருக்கு? தீவு முதல்ல ஒரு அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் தண்ணியோட எல்லாம் கரைஞ்சி போச்சு. இல்லை, இப்போ இந்த தீவில் வந்து எத்தனை நாள் நீங்கள் தங்கி இருக்கிறீங்க? நான் ஒரு கிழமையாக தங்கினேன். ஒரு கிழமை? எத்தனை பேர் குடும்பமாக வந்தீங்களே? குடும்பமாக வந்தேன். நான் வந்துடுறேன் போட்டில். நான் வந்துடுறேன். சரி சரி. சாப்பாடு தான் நீங்கள் எல்லாம் இங்கே தான்? நான் வந்துடுறேன் இல்லையா? மற்றது இன்றைக்கு என்ன நடக்க போகுது, அதை பற்றி நல்ல தெளிவான விளக்கம். இன்றைக்கு நல்ல திருவிழா ஒன்று நடக்க போகுது. அதில் ஒரு சந்தோஷம் தான் இல்லை இருக்கு. அதான் என்ன திருவிழா? அந்தோனியாட்ட திருவிழா தான். இப்போ இன்றைக்கு கடைசி நாளாண்டினா இன்றைக்கு என்ன சிறப்பு? எல்லாரும் வந்துருக்கணும். இன்றைக்கு மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு சரி சொல்லுங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இத்தனை இடத்துலேருந்து படகுகள் எல்லாம் வந்துருக்குது. என்ன நிலத்தில் கட்டுப்பட்டியா? எங்க விரையில வழியில கீழே விடுங்க. நித்திரு தாளாட்டு பாடலாம். தம்பி இங்க வேட்டா. என்ன பேர்? ஞானரன். இது ஆமையை தூக்கி காணுங்க. மற்ற பக்கம் கட்டுப்பட்டி ஆமை. ஆமை நித்திர ஹோலுதான். அப்படி இல்லை, அது தட்டின உடனே உள்ளுக்கு பயத்தில் உள்ளுக்கு தலை அழுத்திடும். கடைசி நாள் விடிய விளையாட பாருங்க. இந்த கடை தொகுதியெல்லாம் சும்மா மேலோட்டமாக காட்டுறேன். குடைக்கிறார். இந்த பரோட்டா மாஸ்டர் பரோட்டா போடுறார். இங்கே பரோட்டா தவிர வேறு ஒன்றுமே இல்லை இந்த கடையில். அதுதான் சொதியோட 500 ரூபா. நல்லா இருக்கும் கறி. இல்லை, நீங்கள் எங்கேருந்து வாரீங்க? சிலாவம் பேச்சில் விளங்க தமிழ். என்ன தொழில் நீங்கள்? கடத்தொழில் இப்போ பண்ணல. வாழ்த்துக்கள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். 61 வயசு. 61 வயசு. இன்றைக்கு எனக்கு 61 வயசு. அதுவும் நாங்கள் கடன்கள் பட்டுக்கொண்டு வந்தால் இது மாதிரி எங்களை இது மாதிரி ஊர் வந்து எங்களோட வயசுக்கு தேட கஷ்டம். உண்மைதான். இப்போ பசிக்கு 2 ரொட்டியும் பரோட்டாவும் கூட ஒரு இதுக்கு வேறு வேறுங்க. ஒரு அரை மணி நேரம் ஆச்சு கேட்டு சாப்பிடுவாங்க. பைக் தேவையில்லை. என்ன பண்ண ஒரு மாதிரியாக தரதுக்கு பரவாயில்லைண்ணா. உங்களால் 70 ரூபா, இங்கே 100 ரூபா, அங்காளி பக்கம் 150 ரூபா. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வீடை
அந்த 250 ரூபா எடுத்தவ 50 ரூபா சாம்பார் இருக்காம். இந்த இடத்துல சாம்பார் கிடைக்கிறது உண்மையில கஷ்டம்தான். இந்த சாம்பாருமே பரவாயில்லை. அதோட வந்து விலை மற்ற இடங்களுக்கு பிடிக்கு இங்கே என்னன்னு தெரியல. என்ன நேற்று 20 தான் போய் சாப்பிட்டு காலம்ப சாப்பாடு நல்லா இருந்தது. ஆனால் விலை தான் கூட. தங்களுடைய சிரமங்களை பாராமல் அதே போல் உங்களுடைய ஆலயத்தினுடைய ஊற்றுவரிலே தம்பிரே என்ன பேரடா உங்களோட மகனோ மறைஞ்சிட்டான். டேய் நீ வேற மாதிரியா இந்த வேற ஆறு அளவுக்கு பலூனோட பறக்க போறாடா. நாடி வந்திருக்கின்ற நாங்கள் அவருடைய இந்த புனிதமான திருத்தலத்தை செல்லப்பட்டு கொண்டாடிக் கொள்வோம். கொஞ்சம் மெழுகுதிரியத்தை வந்திருக்கணும். கொஞ்சால் பக்கம் நல்ல சனம் நேற்று எம்மளுக்கு நல்ல சனம் வந்திருக்கணும். அம்மா வேறுங்கன்ட்டு என்னதான் மாதிரி ஜூஸ் கொடுக்குறா எல்லாருக்கும். நேத்தி நல்ல பேர் நல்ல வணக்கம். இப்போ முடிஞ்சது பாதராகண்ட இதுக்கு சாப்பிட்றேன். போய் சாப்பிட்டுட்டேன் நான் ஜாலியாக இருக்கிறேன் பாருங்க. வணக்கம். நான் பாலைதீவு புனித அந்தோணியார் திருத்தலத்தினுடைய பரிபாலகர். பாலைதீவு புனித அந்தோணியார் திருத்தலமானது யாழ் மறை மாவட்டத்துக்குரிய ஒரு தவக்கால திரு யாத்திரை மேற்கொள்ளுகின்ற ஒரு புனிதமான இடம். குறிப்பாக தவக்காலத்தினுடைய 2வது வெள்ளி சனி தினங்களிலே இங்கு வழிபாடுகள் இடம்பெற்று சனிக்கிழமை புனித அந்தோணியாருடைய பெருவிழா திருப்பலியோடு இந்த நிகழ்வுகள் நிறைவு பெறும். குறிப்பாக இந்த புனித அந்தோணியார் ஆலயத்தை அல்லைப்பட்டியைச் சேர்ந்த ஜூலனும் அவருடைய குடும்பத்தினரும் நீண்ட காலமாக தாவரித்து வருகின்றார்கள். இருப்பினும் இது வன்னி பூநகரி பிரதேச செயலகத்துக்கு உட்பட்டபடியினால் வழிபாட்டு பங்கு மக்கள் இந்த ஆலயத்தினுடைய எல்லா வழிபாடுகள் மற்றும் அதனுடைய செயற்பாடுகள் அனைத்தையும் மேற்பார்வை செய்து வருகின்றார்கள். வருடந்தோறும் இடம்பெறுகின்ற இந்த திருவிழாவுக்கு குறிப்பாக அல்லைப்பட்டி, குருநகர், நாவாந்துறை, பாஷூர், குருநகர், மண்டைதீவு மற்றும் நீர்கொழும்பு, கற்பட்டி, சிலாவம் மற்றும் வன்னியினுடைய பல பகுதிகளிலிருந்தும் மன்னார் மாவட்டத்திலிருந்தும் புத்தளம் இப்படியாக கொழும்பு ஆகிய பகுதிகளிலிருந்தும் இந்த திருவிழா நாட்களிலே பக்தர்கள்
இந்த இடத்துக்கு வருவது வழக்கம். கிட்டத்தட்ட இந்த திருவிழா நாட்களிலே 8,000 தொடக்கம் 10,000 சனம் இந்த நிகழ்வுகளிலே பங்கு கொள்வது வழமை. இம்முறை இந்த திருவிழாவுக்கு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 6 தொடக்கம் 7,000 சனம் மட்டிலே இந்த நிகழ்விலே பங்கு பெற்றிருப்பார்கள். இந்த இடத்திலே சிறப்பு இருக்கிறது. அந்தோணியாருடைய பரிந்துரையினாலே பல மக்கள் தங்களுடைய வேண்டுதல்களை பெற்று சென்றிருக்கிறார்கள். காலத்தினுடைய இந்த நாட்களில் மட்டுமல்ல, ஏனைய நாட்களிலும் இந்த இடத்திற்கு வந்து சென்று புனிதருடைய பரிந்துரையினூடாக இறையர்களை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி. சரி ஃபாதர், நன்றி. அரணை வருது. அரணை இப்படித்தான் எதுக்களுக்கால போகுதுன்னு தெரியும். நேவிக்காரர்கிட்ட தண்ணிக்கு நிற்கணும். தண்ணிக்கு நிற்கணும் லைனில். தண்ணி முடிஞ்சுதா? டோக்கன் கொடுக்கணும். போட்டுக்கு பார்த்து கொண்டிருக்கிறேன். 2:30க்கு தான் பேரும். முதல்ல ஒரு போட் விட்டுட்டு போயிட்டு இப்போ அடுத்த போட்டில் போகிறதுக்கு பார்த்து கொண்டிருக்கிறேன். பாலதீவில் பறந்த நாம் தமிழர் கொடி பாருங்க. விவசாய சின்னம். நமது சின்னம் விவசாயி. பயணம் நல்லா இருந்தது. திருவிழாவும் நல்லா இருந்தது. இன்னும் நல்லா பெருசாக போட்டுருக்காங்க. நாம் தமிழர் கட்சி இந்த கொடி பறக்க இப்போ ஒலிக்கிட்டோம். இதா நேற்று இந்த தண்ணிக்கான் குளிச்சு நாம் வந்து வீடியோ எடுக்க முடியாமல் போயிட்டு ஃபோன் எல்லாம் மக்களோட. என்னால் தம்பி பறக்குறீங்க? உங்களோட பயணம் எப்படி இருந்தது சொல்லுங்க எல்லாரும். பாத நீங்களே சொல்லுங்க. விரைக்க கதைக்கிறேன். நீங்கள் உங்களோட பயணம் எப்படி இருந்தது? எப்படி இருந்தது? இப்போ எப்படி போய்க்கு அப்படி இருக்கு? என்ன மாதிரி நீங்கள் சொல்லுங்க. பயணம் வரும்பொழுது நன்றாக இருந்தது, போகும்பொழுது மிக நன்றாகவே இருக்கிறது. கொஞ்சம் வெயிலாக இருக்கிறது, மற்றபடி எல்லாம் சிறப்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக. நீங்கள் எந்த ஊர்? யாழ்ப்பாணம். நல்ல தெளிவான தண்ணி. அல்லைப்பட்டி பக்கத்தில் இருந்து உங்கள் டவரும் இருக்குது தான். என்ன சிலோ